அபிராமி, காப்பி கொண்டு வாமா. என்னப்பா இப்பதான் வந்தீங்களா? ஆமியா சக்தி, இப்பதான் வந்தேன். சேர் எடுத்து போட்டு உட்கார வேண்டியதானே? சரிப்பா. மருமகளுங்க தூங்கிருச்சா? மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்புறம் அப்பா என்ன யாராவது தேடினீங்களா என்ன? நீ மாத்திரை போட்டுட்டு தூங்க போறேன்னு தானே சொன்ன. இப்ப என்ன வந்து நின்னுட்டு இருக்க? இல்லங்க, யாரோ என்ன பத்தி கேட்ட மாதிரி இருந்துச்சா, அதான் வந்தேன். மாமா, நீங்க ஏதாவது என்ன பத்தி கேட்டீங்களா என்ன? ஆமாமா மருமகளே, உன்னை பத்தி தான் கேட்டேன். என்ன பண்றேன்னு கேட்டேன். ஓ அப்படியா, சரி மாமா. உங்களுக்கு இருக்க அக்கறை கூட என் மேல உங்க பிள்ளைக்கு இல்லவே இல்ல மாமா. ஏன்பா, என்னாச்சு? அத நான் சொல்றேன் மாமா. என்ன அப்பா வரவும் போட்டு கொடுக்குறியா? பாரு, ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, மூஞ்சி கிஞ்சிலாம் பஞ்சர் ஆயிரம் பாத்துக்க. என்னடா நீ மருமக பிள்ளை எப்படி மிரட்டிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல. நல்லா கேளுங்க மாமா, நீங்களே நல்லா கேளுங்க. ஒரு பொருள் வாங்கிட்டாங்கன்னு சொன்னா வாங்கியே தர மாட்டேங்கிறாரு மாமா. ஏன் சாப்பிடுறதுக்கு ஆசையா இருக்கு, அதை வாங்கிட்டாங்கன்னு சொன்னா கூட வாங்கி தர மாட்டேங்கிறாரு மாமா. போட்டு கொடுத்துட்டா. இந்தாங்க காப்பி. கூட அபிராமி. என்ன அபிராமி, வீட்டுக்கு வந்தது வராதமா பஞ்சாயத்தா? அதுகளுக்கு என்ன, சின்ன பிள்ளைங்களுக்கு. ஆமா, நீ அப்படி என்ன பொருள்மா கேட்ட? அவன் என்ன வாங்கி தர மாட்டேன்னு சொன்னான்? நல்ல பொருள் தான் மாமா கேட்டேன். ஏன் வயிற்றுக்கு சாப்பிடுறதுக்கு வாங்கி கூட தர மாட்டாரா என்ன? அதுவும் நான் மாசமா வேற இருக்கேன். ஆசைப்பட்ட பொருளை வாங்கி சாப்பிடலனா என் பையனுக்கு காதுல தண்ணி வந்துடும். காதுல தண்ணி வராதுக்கு அதென்ன தண்ணி குழையாடி? பாருங்க மாமா, இப்படித்தான் ஏதாவது ஏட்டிக்கு மட்டுக்கு ஏதாவது பேசிட்டே இருக்காரு. அபி, இந்த பிள்ளை என்ன சொல்லுது? காதுல தண்ணி வரும்னு சொல்லுது. இது ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாசமா இருக்க நேரத்துல ஆசைப்பட்ட பொருள் வாங்கி தரலன்னு சொன்னா குழந்தைக்கு காதுல சீல் வடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அததான் அவ சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி வேற இருக்கா? ஆசைப்பட்ட பொருள் சாப்பிடலன்னா குழந்தைக்கு காதுல சீல் வடியுமா? ஐயா, அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் முன்னாடி பெரியவங்க சொன்னது. அது உண்மையா பையான்னு கூட எனக்கெல்லாம் தெரியாது. உண்மைதான், உண்மைதான். ஆமா, இவ போய் பாத்துட்டு வந்தா. சும்மா இருடா. நீ அப்படி என்னமா மருமகளை கேட்ட? என்ன அவன் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னா? அது வந்து மாமா. அப்பா, இவ கேக்குறது பூரா வேண்டாத பொருள். ஆமா, ஏன்டா தான கேக்குறாரு, உங்கட்டே கேக்குறாரு. நீ சொல்லுமா. அது வந்து மாமா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்டேன் மாமா. அது வாங்கியே தர மாட்டேங்கிறாரு மாமா. சிக்கன் ஃப்ரைட் ரைஸா? அவ்வளவுதானா? ஆமா மாமா, அவ்வளவுதான். உங்களுக்கு புரியறது கூட உங்க பையனுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏண்டா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தானே கேட்டிருக்கா? அதை வாங்கி கொடுக்கறதுக்கு என்னடா பாவம் புள்ள ஏங்க போயிடாது? ஆமா மாமா, நல்லா சொல்லுங்க. நான் ஏங்க போயிட மாட்டேன். அப்புறம் என் பிள்ளைக்கு காதுல தண்ணி வடியாது. பைத்தியக்காரி, சும்மா சும்மா அதையே சொல்லாதடி. ஆமா, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆண்டா பாவண்டா, வாங்கி தர வேண்டியதானே. இவ சும்மா இருந்தாலும் தெரியாது. இப்ப வயிற்றுல இன்னொரு உயிர் வேற இருக்கு. அதுல என்னென்ன கருமத்தை போட்டு கிண்டுறாங்களோ தெரியாது. அதை போய் இப்ப வாங்கி கொடுன்னு சொன்னா நான் எப்படிப்பா வாங்கி தருவேன்? இவளுக்கு வாங்கி கொடுக்க போய் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னப்பா பண்றது? ஆமா, பாருங்க மாமா, இப்படித்தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. அவன் சொல்றதும் சரிதானம்மா. ஆசைப்பட்ட பொருள்னு சொல்லி பழம், பால் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட வேண்டியதானே. அதனால சிக்கன் ரைஸ். ஆமா, அவன் சொன்ன மாதிரி அதுல என்னென்னத்தை போட்டு கிண்டுறாங்களோ தெரியாது. கண்டது கலையதுன்னு போட்டு கிண்டுன்னு கிண்டி தருவாங்க. அதை வாங்கி நீ சாப்பிட்டா வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் கேடு, உனக்கும் கேடு தானம்மா. இதைத்தான்ப்பா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா இப்ப வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ பாரு பிரியா, உனக்கு என்ன சாப்பிடணும்னு வேணா கேளு, நான் வாங்கி தருவேன். அத அம்மா செஞ்சு தருவாங்க. அதை விட்டுட்டு கடையில வாங்குற பழக்கம்லாம் இதோட விட்டுரு. உனக்கு சிக்கன் சாப்பிடணும்னு சொன்னுச்சுன்னா சொல்லு, எடுத்துட்டு வந்து தாரே, அம்மா சமைச்சு தருவாங்க. அதே மாதிரிதான் மட்டனும். உனக்கு என்ன வேணா கேளு, ஆனா வீட்டுல சமைக்கிற பொருளா கேளு. அதை விட்டுட்டு இப்படி இருக்க நேரத்துல எனக்கு அது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்கன்னு கடையில விற்கிற பண்டம்லாம் கேட்கவே கேட்காத. நான் வாங்கியே தர மாட்டேன். அதுக்காக ஏன்டா மிரட்டுற? அப்ப நான் மிரட்டலப்பா, அவளுக்கு நல்லதுதான் நான் சொல்றேன். ஐயோ, மருமக கோச்சுக்கிச்சு போல. நீங்க விடுங்கப்பா, அவளை நான் பாத்துக்கிறேன். ஒரு நாள் தானடா, அவ ஆசைப்பட்டு கேட்டா வாங்கி தர வேண்டியதுதான். அம்மா, அவட்ட சொன்னதுதான் உங்ககிட்ட. இப்படி இருக்க நேரத்துல அது இதுன்னு ஒரு நாள் 2 நாள் நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஆனா அதுவே ரெகுலரா பழக்கமா ஆயிரும். அதுக்காக சரியப்பா, நீயாச்சும் உன் பொண்டாட்டியாச்சு. அவளுக்கு என்ன சாப்பிடறதுக்கு ஒண்ணுமா இல்ல. வீட்டுல எவ்வளவு வாங்கி போட்டிருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு சிக்கன் ரைஸ் வேணுமா? சிக்கன் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு கேடுன்னு அவ படிச்சிருக்காள. படிச்சிருந்தா கொஞ்சம் கூட அறிவே இல்ல. சரி விடு சக்தி, இப்படி இருக்க நேரத்துல அந்த பிள்ளைகிட்ட இப்படியா கோவப்படுறது? எதையும் பக்குவமா எடுத்து சொல்லி பழகு சக்தி. சரிப்பா,
அவளை நான் பாத்துக்கிறேன். அப்புறம்ப்பா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்னப்பா? ஏ அபிராமி, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னம்மா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. என்ன, நீ ஒன்னும் இல்லைன்றதுல இருக்கிறதுலே தெரியுது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பூமாரி கல்யாணத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏம்மா, இப்ப அதுக்கு என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைங்க, வயசு பிள்ளை இருக்க வீடு, 2 பேத்துக்குமே கல்யாணம் முடிக்காமையே ஒரே வீட்லயே வச்சிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு என்னம்மா இப்ப அவசியம்? அதான் எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்கு. அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஊருக்குள்ள ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்காளுங்க. அதை பத்தி தான் எனக்கு யோசனையாவே இருக்கு. நானும் அதை பத்தி தான்ப்பா பேசணும்னு நினைச்சேன். என்னையா சக்தி சொல்ற, நீயும் அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சிய? ஆமாம்மா, ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசும்போதுதான்ப்பா இதை பத்தின யோசனையே எனக்கு வந்துச்சு. அதுவும் என் காது பட அசிங்க அசிங்கமா பேசுறாங்கப்பா. அதனாலதான் சொல்றேன், பூமாரிக்கும் ஆதிக்கும் சீக்கிரமா கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னையா சொல்ற? அப்படி ஊருக்குள்ள என்ன தப்பா பேசுறாங்க? விடுங்கப்பா, அதை பத்தி பேசி எதுக்கு? மனசுதான் கஷ்டப்படும். நான் கேட்ட விஷயத்த நீங்க உங்க காதுல கேட்க வேண்டாம். ஆமாங்க, நம்ம சக்தி சொல்றதும் சரிதான். 2 பேத்துக்குமே பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாததுனாலதான் நம்ம இங்க கூட்டு வந்து வச்சிருக்கோம். அது மத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லைங்க. அதனாலதான் சொல்றேன், முன்னாடியே சரி, மாப்பிள்ளை எல்லாத்தையும் மறந்ததுக்கு அப்புறமும் சரி, நம்ம பொண்ணை தான் விரும்பிட்டு இருக்காரு. அதனால பழசு ஞாபகத்துக்கு வந்தாலும் நம்ம பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால சட்டுப்புட்டுன்னு சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமாப்பா, அம்மா சொல்றதுதான்ப்பா சரி. சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எத்தனை நாளைக்கு இப்படியே கல்யாணம் முடிக்காமையே நம்ம வீட்லயே வச்சிருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. எத்தனை நாளைக்கு நீங்களும் மாப்பிள்ளையும் ஒரே ரூம்ல தூங்குவீங்க, அம்மாவும் பூமாரியும் ஒரே ரூம்ல தூங்கிக்கிட்டு? இதெல்லாம் நல்லாவாப்பா இருக்கு? சரிப்பா, சரி, நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை வச்சுட்டு அப்புறமா கல்யாணத்தையும் வச்சிருவோம். அப்புறங்க ஆதியோட அப்பா கிட்டையும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. சரிம்மா, இங்கதானே இருக்காரு, அதனால கேட்டுக்கலாம். சரிங்க. அப்புறம்ப்பா, நம்ம பூமாரியோட ஃப்ரெண்டு விஜய் இருக்கால? ஆமாம்மா இருக்கு. இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் வச்சிருக்காங்கப்பா. தெரியும்ப்பா. இது வந்துப்பா, மாப்பிள்ள அந்த பிள்ளைக்கு ஒரு அண்ணனா என்னென்ன செய்ய வேண்டியமோ எல்லாத்தையும் நானே செஞ்சிடறேன்னு சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா? என்னப்பா இது கேள்வி? அவர் செய்யறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? என்ன கேட்டா, அது நம்ம வீட்டு பிள்ளைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்பா அம்மா இல்லாத பிள்ளை, அதுக்கு எல்லாத்தையும் எல்லாமும் நம்மளா இருந்து செய்வோம். இதுல அவர் செய்யறது நாம செய்யறதுன்னு வேறையா இருக்கு. எல்லாத்தையும் நம்ம சேர்ந்தே செய்வோம். அப்பா, நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா. நீங்க கூட எதுவும் சொல்லுவீங்களோ என்னமோ நினைச்சேன். நான் என்னப்பா சொல்ல போறேன்? இந்த பிள்ளையா அப்பா அப்பான்னு கிடக்கு, பெத்தாதான் பிள்ளையா என்ன? அதுவும் நல்ல பிள்ளைதான், அதுவும் நம்ம வீட்டு பிள்ளைதான். அதனால மாப்பிள்ளை இடத்துல இருந்து நாமளும் எல்லாத்தையும் செய்வோம். சரிப்பா. கருப்பா இருந்தாலும் கலையத்தாண்டா இருக்க வெற்றி. இந்த கெட்டப்ல மது என்ன பாக்குறா, ஏன் அழகுல அவ தோக்குறா. உனக்கு என்னடா குறைச்சல்? நீ எப்பேற்பட்ட அழகே. வெற்றி, நீ எப்ப வந்த? இப்பதான் மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்ன மாமா, கல்யாண மாப்பிள்ள மணி ரெடியா இருக்கீங்க? ஓ தேவா, எனக்கே வெக்கமா இருக்கு. ஐயோ மாமா, வெக்கப்பட வேண்டியது என் அக்கா, நீங்க இல்ல. இருந்தாலும் எனக்கும் வெக்கமா இருக்குல்ல தேவா. சரிதான் மாமா, சரிதான். பாப்பாண்டா, உனக்கும் ஒரு நாள் இப்படி எல்லாம் நடக்கும். அப்ப நீ என்ன பண்றேன்னு பாப்போம். பார்க்கத்தானே மாமா போறீங்க. நான் உங்களை மாதிரி வெக்கப்பட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன். சிப்போடா. நல்லா வெக்கப்படுறீங்க மாமா. தேங்க்ஸ் தேவா, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீ இல்லைன்னா நான் இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது தேவா. ஐயோ மாமா, என்ன சீரியஸ் மோடா? இல்ல தேவா, நான் மனசார சொல்றேன். நீ மட்டும் இல்லைன்னா அக்கா எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டா தேவா. எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிக்கணுமோ அப்படி கண்டுபிடிச்சு என் லைஃபையே சேவ் பண்ணிருக்க தேவா. அதுவும் அக்காவோட. நீ மட்டும் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கமா என்னன்னே தெரியாது. மாமா சீரியஸா பேசாதீங்க மாமா, எனக்கு சிரிப்பா வருது. போ தேவா, என் அம்மாவே என் வாழ்க்கையில இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை தேவா. அதுவும் மதுவையும் என்னையும் பிரிக்கணுன்றதுக்காக எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்காங்க. ஆமா, அதெல்லாம் எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ நடக்கிறது நடந்து போச்சு. அதான் உங்களுக்கும் மதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது மாமா. நீங்க அவ கூட சந்தோஷமா இருக்கணும், அதுவே எனக்கு போதும். நான் இடிஞ்சு போய் என் வாழ்க்கை அவ்வளவுதானோ கவலைப்பட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது நீ தான் எனக்கு உறுதுணையா இருந்த தேவா. ஆமா விடுங்க, அதான் முடிஞ்சு போச்சுல. இதுக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு எனக்கு தெரியல தேவா. எந்த விதத்துல நான் உனக்கு நன்றி சொல்ல போறேன்? மாமா,
நீங்க என் அக்காவை கண்கலங்காம கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும் மாமா. அதுதான் நீங்க எனக்கு சொல்ற நன்றின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா தேவா, நீ செஞ்ச உதவியை நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். அதே மாதிரி என் மதுவை என்னைக்கும் யார்கிட்டயும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் தேவா. அது போதும் மாமா எனக்கு. என்னதான் அவ என்னை விட வயசுல மூத்தவளா இருந்தாலும் அவ இன்னும் குழந்தை மாதிரி தான் மாமா. அவ என்ன தப்பு பண்ணாலும் நீங்க தான் கொஞ்சம் பொறுத்து போகணும் மாமா. அதுக்காக உங்களை பொறுத்து போனேன்னே சொல்லல. அவ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிருவா. அதனால கொஞ்சம் ரஃபா ஹேண்டில் பண்ணாம சாஃப்டாவே ஹேண்டில் பண்ணுங்க. தெரியும் தேவா, அவளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் உன் அக்காவை நல்லா பாத்துக்கங்கன்னு சொல்ற பாத்தியா? அதுதான் தேவா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐயோ மாமா, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு தம்பியா என்னோட கடமையை நான் செய்யணும் பாத்தீங்களா? அதுக்காக சொன்னேன். ஓ அப்படியா? சரி 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 மாமா, வாங்க போலாம். அங்க அவங்கள கூப்பிடுறாங்க. இருதேவா, இன்னும் கொஞ்சம் பவுடர் பூசிட்டு வர. போதும் மாமா, நீங்க எவ்வளவுதான் பவுடர் பூசினாலும் அது கலைய தானே போகுது. ஏ தேவா, கேப்ல கலாய்க்கிற பத்தியா? ஐயா சேச்சே, கலாய்க்கலாம் இல்ல மாமா. சரி வாங்க போலாம். ஆ சரி அப்பத்தா. தேங்க்ஸ் அப்பத்தா. இதெல்லாம் ஒன்னாலதான் அப்ப நான் மனசுல நினைக்கிறத கூட நீ நடத்தி வைக்கிற பாத்தியா? இன்னும் 200 வருஷத்துக்கு நீ நல்லா இருக்கணும் அப்பத்தா. ஏண்டா 200 வருஷத்துக்கு இருந்து அவசரம் வாங்குறதுக்கா? அழைச்சி கைய விடு. அப்பத்தா என்ன அப்பத்தா இப்படி சொல்ற? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், மொத்த கைய விடு. இங்க பாரு வெற்றி, நான் சொல்றத நல்லா மனசுல ஞாபகத்துல வச்சுக்க. சொல்ல அப்பத்தா, நீ சொல்றத நான் கேட்காம இருப்பானா? இந்த முத ராத்திரியா கிடக்கணும்ன்றதுக்காக உன் அம்மா இல்லாத வேலையெல்லாம் பாப்பா, என்னென்னமா பண்ணுவா. அப்பத்தா என்ன சொல்ற அப்பத்தா? ஆமா வெற்றி, உன் அம்மா இதுக்கு முன்னாடியே என்னென்னமோ பண்ணியிருக்கா. இவ்வளவு நாள் நான் கூட நல்ல வேண்டாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஓ விஷயத்துலதான் தெரிஞ்சிச்சு அவ எப்பேற்பட்ட கில்லாடி. அதனால அதுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்கவே கூடாது, சரியா? இந்த பைத்தியக்காரி வேற இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பத்தா அப்ப மதுக்கு இதுல சம்மதம் இல்லையா? அப்படிலாம் இல்லடா, அவ திடுதுப்புன்னு கல்யாணம் ஆனதுனால கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்கா. அதனால அவ அப்படி சொல்றான்னு நினைக்கிறேன். இதுக்காக நீ அப்படியே விட்டுறக்கூடாது, சரியா? உங்களுக்குள்ள நடக்க வேண்டியது நடந்தாதான் இதுக்கப்புறம் உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது வெற்றி. எனக்கும் புரியுது அப்பத்தா. அதனாலதான் நான் சொல்றேன், வெளியே என்ன சத்தம் கேட்டாலும் சரி, இங்க 2 பேரும் வெளியே எட்டி கூட பார்க்க கூடாது. ஏன் நெஞ்சு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு கூட சத்தம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் மயங்கி விழுந்துட்டான்னு கூட சொல்லி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ ஏன் எனக்கு ஏதாவது ஆனா கூட நீங்க 2 பேரும் வெளியே வரவே கூடாது. அப்பத்தா ஏன் அப்படிலாம் பேசுற? எல்லாம் உங்க நல்லதுக்காக தாண்டா பேசிட்டு இருக்கேன். நீயும் மதுவும் சேர மாட்டீங்களான்னு எத்தனை நாள் நான் கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா? எங்க உனக்கு வேற பொண்ணை பார்த்து அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருவாளோ, ஏன் மகளுக்கும் மகனுக்கும் எந்த ஒட்டு உறவு இல்லாம போயிருமோன்னு நான் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்காகத்தாண்டா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கடா, புரியுதா? புரியுது அப்பத்தா, புரியுது. யாருக்கு என்ன ஆனாலும் சரி, நாங்க 2 பேரும் வெளியவே வரமாட்டோம். சரிடா, புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமா, என்ன இதெல்லாம்? போட இடவிட்டவில்லை, கேள்வி கேட்கிறான் பாரு. அப்பத்தா, இங்க நானும் மதுவும் ஸ்வீட் கடையும் பழக்கடையுமா போட போறோம். ஆமா, ஸ்வீட் கடையும் பழக்கடையும் போடுறதுக்கு உனக்கு கொடுத்துருக்காங்க. அப்பத்தா பின்ன என்னத்துக்கு அப்பத்தா இத்தனை? இங்க பாரு, லட்டு ஸ்வீட்டு இத்தனை பழம் எதுக்கு அப்பத்தா? ஒண்ணு பண்ணுவோம், பேசாம இந்த பக்கம் நான் பழக்கடை போடுறேன், அந்த பக்கம் மது ஸ்வீட் கடை போடட்டும். நல்ல வியாபாரம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்பாடா லூசு பயல், உனக்கு பழக்கடையும் ஸ்வீட் கடையும் போடுறதுக்கா இத்தனையும் எடுத்து பார்த்து பார்த்து நான் வச்சிருக்கேன். ஓ அப்பத்தா, நீ வேற ஏன்? சரி சரி, சாப்பிடுற அளவுக்கு சாப்பிட்டு காலையில மிச்சம் மீதி எனக்கு ஏதாவது வச்சிரு. அப்பத்தா இப்பயே கூட எடுத்துட்டு போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு மது இருந்தா மட்டும் போதும். குறும்பு தாத்தா கூட உனக்கு அப்படியே இருக்குடா, குறும்பு பயல. சரி சரி, எனக்கு வெக்கமா இருக்கு, நான் போறேன். அவளை அனுப்பி விடுறேன், பார்த்து பக்குவமா நடந்துக்க. சரியா அப்பத்தா? ஐயோ, எனக்கே வெக்கமா வருது. எதுக்கு இத்தனையே நானும் மதுவும் என்னைக்கு காலி பண்றது? சரி, சாப்பிடுற அளவுக்கு சாப்பிட்டு மிச்சத்தை வச்சிருப்போம். போடி உள்ள போ. அம்மாச்சி வேண்டாம் அம்மாச்சி, நான் போலாம் அம்மாச்சி. போடி உள்ள. அம்மாச்சி அம்மாச்சி ப்ளீஸ் அம்மாச்சி, நான் அம்மா கூட தூங்கிக்கிறேன் அம்மாச்சி. உள்ள போடி. தாலி கட்ட புருஷன் இருக்கும்போது அம்மா கூட தூங்க பரவாயில்ல. இவ்வளவு ஆக்ஷன் பண்ற, நீ ஏதாவது ரியாக்ஷன் காட்டுறியா? என்ன உன் அம்மா கூட தூங்க போறியா? அதுக்கு தான் விட மாட்டீங்களே. என்ன வெக்கமா? எனக்கு கூட வெக்கம்தான். யாருக்கு? உங்களுக்கு. ஆமா எனக்கு தான். பொம்பளை பிள்ளை, நீயே வெக்கப்படும் போது நான் வெக்கப்பட மாட்டேனே என்ன?
சும்மா ஏதோ பேசணுன்றதுக்காக பேசாதீங்க மாமா. நானே ஏதோ ஒரு இதுல தான் நிக்கிறேன். இப்படி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஓடிடுவேன் பார்த்துக்கங்க. எப்பத்தான் இருக்க போலடி. ஆமா, அப்பதான் என்னமோ சொன்னியா? நான் ஒன்றும் சொல்லலையே. இல்லையே, நீ ஏதோ சொன்னேன்னு என் காதுக்கு வந்துச்சு. என்ன வந்துச்சு? அப்படியே நடிப்பா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. இந்தாங்க, இதை பிடிங்க. என்னது இது? பால் அம்மாச்சி கொடுத்து விட்டுச்சு. ஓஹோ, அது சரி. பால் வெள்ளை கலர்ல இருக்கும், இதென்ன இந்த கலர்ல இருக்கு? அம்மாச்சி தான் உங்களுக்காக என்னென்னத்தையோ போட்டு கலந்து கொடுத்துருக்கு. என்னடி சொல்ற? என்னத்தையும் போட்டு கலந்துருக்கா? ஆமா, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, இத்தனை பருப்பையும் போட்டு கலந்து கொடுத்துருக்கு. என்னடி சொல்ற? இத்தனை பருப்பையுமா போட்டு கலந்துருக்கு? ஏன் துவரம் பருப்பு, உளுந்த பருப்பு, பாசி பருப்பு இதெல்லாம் கலந்து கொடுக்க வேண்டியதானே? ஆமா. என்னடி இத்தனையும் கலந்து குடிச்சா நான் இந்த ரூம்ல இருக்க மாட்டேன், பாத்ரூம்ல தான் இருப்பேன். ஆமா, அதெல்லாம் இல்ல, எல்லாமே நல்லதுக்கு தான். இது பாதாம் பால் தான். ஏன் சொல்ல மாட்டேன்? மாமா நல்லா தான் இருக்கும், குடிங்க. மாட்டவே மாட்டேன். இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க விஷயமே வேற. இத குடிச்சுட்டு நான் பாத்ரூம்லயா கிடக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, எல்லாம் அளவா தான் கலந்துருக்காங்க, அதனால எந்த பிரச்சனையும் ஆகாது. அப்படிங்கிற? எந்த பிரச்சனையும் ஆகாதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், எந்த பிரச்சனையும் ஆகாது, நீங்க குடிங்க. ஏண்டி இத குடிச்சுட்டு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா. என்னடி பண்ற? நான் குடிக்க போறேன். மது, இது அம்மாச்சி குடுத்துச்சு, ஆட்டுக்குட்டி குடுத்துச்சுன்னு குடிச்சுப்புட்டு மது வேண்டாம். மது குடிச்சிட்டான். இந்தாங்க, நான் குடிச்சிட்டேன், இப்ப நீங்க குடிங்க. வேணாடி வேணாடி, சொல்றதே கேளடி. குடிங்க மாமா, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. போதுமாடி, சந்தோஷமா? இப்போ உனக்கு குளுகுளுன்னு இருக்கா? ஐயோ, அப்பத்தான் என்னென்னத்த கலந்து குடுத்துச்சோ. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா. ஏதோ ஆகாம இருந்தா சரிதான். மது, இங்க வா. நான் வரல. வா மது, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் என்ன சிங்கம்மா, புலியா இல்ல கரடியா உனக்கு அடிச்சு திங்கிறதுக்கு? வா மது. மாமா கண்ணால பேச அடோட பெல்ல பூச இனி போ ஆசை அது எல்லாம் ஒண்ணு கடவாங்கி வாசம் இனி என்ன சுத்தி வீசும் அட தலகாணி பேசும் எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏன் மது, அப்பத்தட்ட இதெல்லாம் வேணான்னு சொன்னியா? ஏன் மது, உனக்கு இதுல இஷ்டம் இல்லையா? என்ன பிடிக்கலையா மது? சேச்சா, நான் அதுக்காக வேணான்னு சொல்லல மாமா. இந்த கல்யாணமே நான் எதிர்பார்க்காம நடந்துச்சு. திடீர்னு என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. அப்படி இருக்கும்போது எல்லாம் அவசரமா நடக்குதோன்னு எனக்கு தோணுது மாமா. ஏன் மது, இன்னும் நீ பழைய விஷயத்துல இருந்து வெளியே வரலையா? என் மேல உனக்கு நம்பிக்கை? அப்படிலாம் இல்லை மாமா, நீங்க எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டீங்க, எனக்காக கஷ்டப்பட்டீங்கல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி மாமா உங்களை பிடிக்காம இருக்கும்? என்ன ஏன் மது, உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு மது. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன்ல, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டேனா? நான் அதுக்காகலாம் வேணும்னு சொல்லவே இல்லை மாமா. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு சுத்தமா தெரியல. முக்கியமா உங்க அம்மாக்கெல்லாம் என்ன பிடிக்கவே இல்லை. நம்மளை பிரிக்கணுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. அதனாலதான் நான் வேணான்னு சொன்னேன். ஓ, அப்ப உனக்கு அவங்க தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை, அப்படித்தானே? அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உனக்கு என்ன பிடிக்கும், இல்லைன்னா? ஏன் மாமா இப்பெல்லாம் பேசுறீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் சுவாசங்கள் என்னை தீண்டினால் என் நாணங்கள் ஏன் தூக்குதோ உன் வாசனை வரும் வேளையில் என் யோசனை ஏன் மாறுதோ பெண்மையும் என்னை பாரவே உன் மார்பிலே இடம் போதுமே ஏனென்று இடைவெளி குறைகிறது மெதுவாக இதயங்கள் இணைகிறதே. எனக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா நீ கஷ்டப்படுத்தலையே. என்னாலதானே கஷ்டப்பட்டிருக்கீங்க. என்ன விரும்பினதுனாலதானே உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்கல, அதனாலதானே அப்படிலாம் பண்ணாங்க. அப்ப அதுக்கு காரணம் நான் தானே. லூசு, அப்படி யார் சொன்னது? அப்படி பார்த்தா நான் தான் விரும்பினேன். இல்ல, நான் தான் விரும்பினேன். சரி, நீ தான் விரும்பின, நான் அதுக்கு காரணமும் நான் தானே. அதனால இதுக்கு காரணம் நான் தான். இல்ல, நான் தான். இல்ல, நான் தான்.
என்னால தானே என் அம்மா அப்பெல்லாம் பண்ணாங்க. இல்ல என்னாலதான் பண்ணாங்க. ஏய் வெற்றி, என்னடா என்ன பேச்சு சத்தம் கேக்குது? ஐயோ அப்பதான் நீ எல்லாம் போலியா? ஏய் பேசாத விட்டுவிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்கடா. சரி சரி, நீ முதல் இடத்த காலி பண்ணு. நான் தங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. அப்பதாக்கு கிசும்ப பத்தியா? அது தெரிஞ்சது தானே. சரி நீ சொல்லு. என்ன சொல்லணும்? என்னமோ சொன்னியே நீதான் காரணம். ஆமா, என்னாலதான் கஷ்டப்பட்டீங்க. இதுக்கப்புறமா உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. ம்ஹும். என்ன ஊகம்? அப்ப ஆரம்பிக்கலாம். இப்ப வாங்க. எது சுகம் சுகம் அது வேண்டும் வேண்டும், அது தினம் தினம் வரும் மீண்டும் மீண்டும். ஐயோ அம்மா, ஐயோ நெஞ்சு வலிக்குது. யாராவது வாங்க. அத்தை, வெற்றி, வெற்றி. ஆமா அத்தை சத்தம் போடுறாங்க. அம்மா வாங்க, என்னன்னு பாக்க. அதெல்லாம் வெளியே இருக்கவங்க பார்த்துப்பாங்க மது. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.